ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அம்பிகை அம்பாலிகை யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காசி நாட்டுல 3 இளவரசிகள் இருந்தாங்க. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. காசி நாட்டு ராஜா தன்னோட 3 இளவரசிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த சுயம்வரத்துல பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல அம்பையோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனையோட முடிவுல பீஷ்மர் அம்பிகையும் அம்பாலிகையும் கடத்திட்டு போய் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. ஆனா யாரும் எதிர்பாராத மாதிரி ஒரு சோகம் நடக்குது. விசித்திர வீரியனுக்கும் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி விசித்திர வீரியன் இறந்துடுறாரு. ஹஸ்தினாபுரத்துக்கு அடுத்த வாரிசு யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. சத்தியவதி பீஷ்மர் அணுகி, பீஷ்மரே, நான் ஏதோ அன்னைக்கு தவறா சொல்லிட்டேன், இப்ப நான் சொல்றேன், நீங்க ராஜ்யத்துல உட்கார்ந்து இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பீஷ்மர், நான் சபதம் எடுத்ததுதான், என்னால ராஜ்யத்துல உட்கார்ந்து ராஜ்யத்தை ஆள முடியாது அப்படின்னு தவிர்த்துறாங்க. அப்படி பீஷ்மர் என்ன சபதம் எடுத்தாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற பீஷ்மரோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இப்போ சத்தியவதி ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்தினாபுரத்துக்கு அடுத்த வாரிசே இல்ல. சத்தியவதியோட கணவர் சந்தனு இறந்து போயிட்டாரு. சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த 2 மகன்கள் சித்ராங்கதா, விசித்திர வீரியா, அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. உயிரோடு இருக்கிற பீஷ்மர் ராஜ்யம் ஆளமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தையும் இல்ல, இனிமேல பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு யோசிக்கும் போது சத்தியவதி தன்னோட மகன் வேதவியாசரை கூப்பிடுறாங்க. வேதவியாசர் அங்க வராரு. சத்தியவதிக்கு வேதவியாசர் எப்படி பிறந்தாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற வேதவியாசரோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. வேதவியாசரோட அறிவுரையின் பேரில் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் மகன்கள் பிறக்கிறாங்க. அம்பிகை அம்பாலிகையோட ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு அம்பிகையும் அம்பாலிகையும் ஒத்துழைச்சதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் பாசிட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க அம்பிகை அம்பாலிகையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.